ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மியாவ் பியூட்டி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஜூஸ் பேர் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட் கட்டர் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம், வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம், ஃபேர்னஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் தேவையான அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஜூஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கெலாம் தேவையான நல்ல விஷயங்கள்லாம் இந்த ஜூஸில் இருக்குது. இந்த ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆம்லா, அதுக்கப்புறம் கொரியாண்டர், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸு. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆம்லாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஹெல்த்துக்கு தேவையான பெனிஃபிட்ஸு, ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் ரிச் விட்டமின்ஸு, விட்டமின் ஏ, சி, இ, அயன், கால்சியம் இதெல்லாம் இருக்கிறதால நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் தேவையான நல்ல விஷயங்கள்லாம் இது வந்துட்டு நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், டைஜஷன் ப்ராப்ளத்தை சரி செய்யும், ஸ்கின் கலரை நல்லா நமக்கு இந்த 1 ஷேட் 2 ஷேட்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நமக்கு நல்லா மாறி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம், ஹேரில் இருக்கிற ப்ராப்ளம் ஏதாவது சரியாகணும், நல்லாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆம்லா எடுத்துக்கோங்க. அப்புறம் கொரியாண்டர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக கொரியாண்டர் நிறைய எடுத்துக்கோங்க. கொரியாண்டர் ஜூஸ்லாம் சாப்பிடுங்க, நல்ல வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி இந்த இன்ச் லாஸ்லாம் நல்லாவே ஆகும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு, போனுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும், அந்த கலர் நல்லா சேஞ்சஸ் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உடனே வெயிட் லாஸ் ஆகணும், இன்ச் லாஸ்லாம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெய்லியுமே கொரியாண்டர் ஜூஸ் மட்டும் போட்டு குடிங்க. உங்கள் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ். நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ட்ரைடு கறி லீவ்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு ஏன் ட்ரைடு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைய கறி லீவ்ஸ் இருக்கும். நான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். கறி லீவ்ஸ் வந்துட்டு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் எப்போவுமே கறி லீவ்ஸ் ஜூஸ்லாம் போட்டு குடிச்சிட்டே இருப்பேன். நிறைய வாங்கும்போது அது நம்ம என்ன தான் பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது அழுகி தான் போகுது, ஒரு மாதிரி அந்த பிளாக் ஆகிடுது, வேஸ்ட்டாக போகுது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதிரி இளம் வெயில் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த நேரத்தில் கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அந்த இளம் வெயிலை நல்லா காய வச்சு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அது எனக்கு நல்லாவே வரும். ஒரு 2 வீக்ஸ் கூட கெட்டு போக நல்லாவே இருக்கும். ஏன்னா அது ட்ரைடு தானே, அதனால். பட் தண்ணி மட்டும் படக்கூடாது. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைடு கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கறி லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ஹேருக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஹேருக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதாவது இந்த பிளாக் கலர் நல்லா கருகருன்னு பிளாக் கலரில் ஆக்கும், நல்லா அடர்த்தியாக வளர செய்யும், ஹேர் க்ரோத்தை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் கருவேப்பிலை சாப்பிடவே மாட்டாங்க, சாதத்தில் ஒதுக்கி வச்சுருவாங்க. மெயினாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடியாக செஞ்சுட்டு உங்கள் குழம்புலையோ இல்லை பொரியலையோ தூவி விட்டு கொடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உள்ளே போகும். நானுமே பார்த்திங்கன்னா என்னுடைய குட்டீஸ்க்கு இது மாதிரி தான் கொடுப்பேன். நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா அது ஒதுக்கி வச்சுருவாங்க. பட் இந்த மாதிரி பொடியாக செய்யும்போது அப்படியே பிசைஞ்சு அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ இது ஒரு டிப்ஸ் வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதோட ப்ரிப்பரேஷன் வேலையை பார்த்துடலாம். ஆம்லாவை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டேன். அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லாமே நமக்கு அறப்படும். அதுக்கப்புறம் கொரியாண்டரை நல்லா அலசிட்டு அதையுமே நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அந்த காம்போடு எடுத்துக்கோங்க கொரியாண்டர் எப்போவுமே. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேணாம். ஏன்னா ஆம்லாவே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தண்ணியாக தான் இருக்கும் அரைக்கும் போது, நம்ம ஃபில்டர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஃபில்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு துணி, ஒரு நல்ல ஒரு ஒயிட் காட்டன், அந்த மல்லு துணி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் காட்டன் வச்சு நான் அந்த ஜூஸ் ஃபுல்லாக எடுத்துக்குவேன். நம்ம நார்மலாக ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு ஜூஸ் வந்துட்டு அந்தளவுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம தண்ணியும் ஊற்ற மாட்டோம், நம்ம கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதனால நான் வந்துட்டு துணி தான் யூஸ் பண்ணுவேன். துணி வச்சு நல்லா நான் ஃபில்டர் பண்ணிவிடுவேன்.
ஸோ கிளாஸில் இருக்கிறத இப்போ குடிச்சிட போகிறேன். மீதி வந்துட்டு நான் நாளைக்கு தான் குடிக்க போகிறேன். கண்டிப்பாக வீக்லி 2 ஆர் 3 எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒரு தடவையாவது இந்த ஜூஸ் வந்துட்டு குடிக்க ட்ரை பண்ணுங்கள். டெய்லி போட்டு குடிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா டெய்லி அது வந்துட்டு மெனக்கட்டு நம்ம செய்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். போட்டு வச்சுட்டு அந்த மாதிரி குடிக்காதீங்க. ஏன்னா அதில் வந்துட்டு அவ்வளோவா பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக எந்த ஜூஸுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப நல்லது. அதோடய பெனிஃபிட்ஸ் நமக்கு எல்லாமே முழுமையாக கிடைக்கும். வந்துட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குடிக்கும்போது பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் கட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அம்மா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீக்லி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். And I tell you one thing, please don't forget to subscribe my channel. Please click the bell icon. Thank you.